ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு நம்ம யங் பாபிலோன் டிராமாவுடைய நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல்ல சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா. போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த மேனேஜர் கூட போயிருந்திருப்பாங்க ஒரு ஹோட்டலுக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி ஹீரோயினுடைய ஹாஸ்டலுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்றான். ஹீரோயினுமே வராங்க. ஹீரோ வந்த உடனே நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடறான். நீ எதுக்கு அன்னைக்கு நைட்டு நமக்குள்ள நடந்த விஷயத்தை பத்தி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன்ற, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன வந்துட்டு சைல்டிஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நான் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், ஏன்னா உனக்கும் எனக்கு அன்னைக்கு எதுவுமே நடக்கவே இல்லைன்னு சொல்ல, நீ எதுக்கு மேனேஜர் கூட எல்லாம் ஹோட்டலுக்கு போனேன்னு சொல்ல, ஏண்டா அன்னைக்கு நைட்டு நடந்ததுக்கும் இப்ப நீ வந்து பேசுறதுக்கும் என்ன சம்பந்தம், சப்போஸ் உனக்கும் எனக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருந்தா கூட நான் யார்கிட்டே பேசக்கூடாதா, என்ன ஏன் இப்படி வந்துட்டு சைல்டிஷா பிஹேவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இம்மெச்சூரா இருக்கான்னு ஹீரோ பிடிச்சி திட்ட நம்ம ஹீரோயின். அங்கிருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு சோகத்துல உன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல, அப்பதான் ஃப்ரெண்டுக்கார இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றான். ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பிராய்லர் ரூம்ல தானே இருந்தாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் இப்ப இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டரா சிஇஓக்கு மாறி இருக்காங்க. அதாவது சிஇஓ உடைய ஆபீஸ்ல இப்ப ஹீரோயின் ஒர்க் பண்ண போறாங்க. ஆக்சுவலி இந்த சிஇஓ உடைய பையன் தான் இந்த மேனேஜரா. சோ இப்ப ஹீரோக்கு இந்த விஷயத்தை கேட்டுட்டு வந்துட்டு ஐயோ தேவையில்லாம நம்ம தான் வாயை விட்டுட்டோமான்னு யோசிக்க, ஹீரோயின் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டரா இருக்கறனால சிஇஓ தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பா. சோ சிஇஓ உடைய பையன் தான் வந்துட்டு இந்த மேனேஜர். சோ இந்த மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய ரூமுக்கு, அதாவது வந்துட்டு ஆபீஸ் ரூமுக்கு தான் ஹீரோயினா அன்னைக்கு நைட்டு வந்துட்டு கூட்டிட்டு போனா அந்த ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ அச்சோ அப்படியான்னு சொல்லி யோசிக்க, இங்க பாரு என்னதான் அவன் பணக்காரனா இருந்தாலும் அவங்க அப்பா வந்துட்டு ஃபுட் ஃபேக்டரியோட சிஇஓ இருந்தாலும் நீ தான் வந்துட்டு கம்பெனிலே அழகான பையன், அதனால நீ தேவையில்லாம ஹீரோயின் கிட்ட சண்டை போடாது அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் அந்த மேனேஜர் கூட பேசுறது ரொம்ப கோவமா வருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சிஇஓ உடைய ஆபீஸ் ரூம்ல வந்துட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து கம்பெனி விஷயமா ஏதோ பேசிட்டு இருக்க, ஹீரோயினுமே அவங்களுடைய ஒர்க்கை சூப்பரா பண்றாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சிஇஓ வந்துட்டு உன்னை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு தான் வேலைக்கு கூப்பிடலாம்னு நினைச்சேன், ஆனா உன்னுடைய டிரான்ஸ்லேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குது, பேசாம நீ என்னுடைய வந்துட்டு ஆபீஸ் ரூம்ல ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஜாப் ப்ரமோஷன் கொடுத்துறாரு. அதாவது பிராய்லர் ரூம்ல இருந்து இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் ஆயிட்டாங்க. இப்ப ஹீரோயின் சந்தோஷமா வந்துட்டு கம்பெனிக்குள்ள வர, அப்ப இந்த செக்ரட்டரி வந்து என்ன பண்றா, சாரி மேனேஜர் வந்துட்டு செக்ரட்டரினே வருது இவனை பார்த்து, இந்த மேனேஜர் என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் தான் உன்னை டிரான்ஸ்லேட்டரா வந்துட்டு வேலைக்கு உட்கார வச்சேன், பத்தாவதுக்கு வந்துட்டு இப்ப ஸ்காலர்ஷிப் வேற வந்துட்டு கிடைக்க போகுது, அதுக்கு ஒரு ஆளுக்கு தான் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அதை நான் உனக்கே தர சொல்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நீங்க பாருங்க ஆக்சுவலி இதுல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா நோட்டீஸ் போர்ட்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் வேணும் ஆட்கள் வேணும்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருந்தேன் பார்த்திருந்தேன், அதனால தான் நானே வந்துட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணேன், அதுவும் இல்லாம ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடைக்கணும்னா நான் நல்லா எக்ஸாம் எழுதினாலே கிடைக்குமே, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா மொக்க பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க இந்த மேனேஜரை. இந்த மேனேஜரும் என்னடா இவ இப்படி மொக்க பண்ணிட்டாலே யோசிக்க, உண்மையாவே நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் போர்ட்ல பார்த்து தான் அந்த வேலைக்கு அப்ளைவே பண்ணிருப்பாங்க. இவன் சொன்னதுனால வந்துட்டு எல்லாம் எடுத்திருந்திருக்க மாட்டாரு சிஇஓ. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு வேலை வாங்கிட்டு ஹீரோடைய அப்பா உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்க, அங்க நம்ம ஹீரோடைய அம்மா வர டக்குன்னு இவர் எந்திரிச்சு வேலை செய்யற மாதிரி நடிக்கிறாரு. அப்பா இப்பதான் வந்துட்டு அம்மா கொடுத்த வேலையெல்லாம் என் தலையில கட்டிட்டு உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சேன், இப்ப அம்மாவை பார்த்தோன்னே பயந்து போய் நீ வேலை செஞ்சுட்டு இருக்கே, அம்மாக்கு என்ன பயமான்னு கேட்க, அடே அதுக்கு பேர் பயம் கிடையாதுடா, அதுக்கு பேர் வந்துட்டு ஒரு மரியாதைடா, ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் நான் பண்றப்ப உங்க அம்மா இதெல்லாம் பாக்குறப்ப அவளுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும்டா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பத்தி யோசிச்சுக்கிட்டே, அப்பா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பிடிக்காத ஒரு ஆள் கூட அம்மா பேசினாங்கன்னா நீ என்னப்பா பண்ணுவேன்னு சொல்ல, என்ன பண்ணுவனா அமைதியா உங்க அம்மா கிட்ட என்னம்மா என்ன பேச்சு அப்படின்னு தான் கேட்பேன், ஏன்னா அது அவங்களுடைய ஃப்ரீடம்பா, அவங்க யார்கிட்ட வேணாலும் பேசலாம், ஆனா நம்ம கிட்ட வந்துட்டு பிடிக்காதவங்க கிட்ட அம்மா பேசுறாங்கன்னா ஏதாவது ஒரு ரீசனோட தான்ப்பா அவங்க பேசுவாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ப்பான்னு சொல்ல, ஹீரோடைய அம்மாவும் இதெல்லாம் கேட்டுட்டு வந்தேன், ஏண்டா உன்னோட ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனையா, இங்க பாரு அதாவது உன்னோட ஆப்போசிட் ஜெண்டருக்கு நீ வந்துட்டு ஈக்குவல் வந்துட்டு ஒரு இதை கொடுக்கணும், ரைட்ஸ் கொடுக்கணும், அவங்கள மதிக்கணும்டா, அப்பதான் வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்க கிட்ட போயிட்டு நம்ம சண்டை எல்லாம் போடக்கூடாது, நீ அவர்கிட்ட பேசக்கூடாது இவன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோக்கு இது புரிஞ்சிருச்சு. கம்பெனிலயும் உட்காந்து இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோயின் சாப்பிடறதுக்காக வந்து தனியா டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறாங்க. அங்க இருக்கிற லேடிஸ்லாம் ஹீரோயின் வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு இந்த மேனேஜரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்துட்டு மேனேஜருடைய அப்பா அந்த சிஇஓ உடைய வந்துட்டு ஆபீஸ் ரூம்ல தான் ஹீரோயின் வந்துட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டரா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோ இதெல்லாம் பார்த்து தான் இருக்கான். இப்ப ஹீரோயின் உட்காந்து தனியா சாப்பிடனால இந்த ஆஃபாங், அதாவது நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறா இல்லையா, அவனுடைய பேர் தான் ஆஃபாங், ஹீரோயின் கிட்ட வந்து என்னமா நீ நார்மலான வந்துட்டு ஆளுங்க கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டியா, ஏன்னா நீ வந்துட்டு சிஇஓ உடைய டிரான்ஸ்லேட்டர் ஆயிட்டு திமுறான்னு சொல்லிட்டு ஹீரோயினை புள்ளி பண்ண, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான் ஆஃபாங் கூட. நடுவுல நம்ம மாஸ் பொண்ணு தான் வந்து சண்டையை ஸ்டாப் பண்ண, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கு சமக்கம் வந்து அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் பின்னாடி ஓடி வந்து, நீ அந்த டிரான்ஸ்லேட்டர் விஷயத்துக்காக தான் அன்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு போன என்கிட்ட சொல்லிருக்கலாம்லன்னு சொல்ல, ஏன் நீ அதை புரிஞ்சிருந்திருக்கலாம்ல, நீ எதுக்கு வந்துட்டு என் மேல சந்தேகப்பட்ட அப்படின்னு கேட்க, கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த செக்ரட்டரி இவர் வந்துட்டு மேனேஜர் வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு டிரான்ஸ்லேட்டர் விஷயமா கூப்பிட்டு
கூப்பிட்டுருக்காரு, ஈவினிங் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் கார்லன்னு சொல்ல ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் அடப்பாவி இவனை பார்த்தாலே எனக்கு சமக்கம் வருதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு புலம்பிட்டு இருக்க. அப்பதான் நம்ம செங்கு சொல்றான், அதாவது இந்த இவருக்கா தெரியுமா இந்த மேனேஜர், அவன் எந்த வேலையுமே பண்றது இல்ல, எல்லாரையுமே மட்ட தட்டி தாண்டா பேசிட்டு இருக்கான், அவங்க அப்பாவுடைய காரை ஒண்ண வச்சுக்கிட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான்னு சொல்ல டக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. கார்ல தானே ஹீரோயின் அவன் கூட்டிட்டு போறான், நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு மாடுலேஷன் பைக் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிருக்கா. ஆக்சுவலி அது சைக்கிள் தான், பின்னாடி பார்க்கக்குள்ள அது சைக்கிள், முன்னாடி பார்க்கக்குள்ள அது ஒரு பைக் மாதிரி இருக்குது. ஹீரோ அந்த பைக் எடுத்துட்டு வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போலான்னு பார்க்க அதுக்குள்ளே மேனேஜர் வந்து வாங்க நான் அவங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாக்குறாங்க. ஹீரோ கூட நம்ம ஹீரோயின் போயிட்டாங்க. மேனேஜருக்கு சம பல்ப் ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு சேலரி வரட்டும், உன்னை ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு நான் உன்னை சாப்பிட வைக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் எதுக்காக பெரிய ஹோட்டல், இந்த மாதிரி தேவையில்லாம காசெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நீயுமே கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிற, ரோட் சைட் ஃபுட்டுனாலுமே நான் நிம்மதியா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா வரும். இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் இந்த மேனேஜர் என்ன பண்ணா, அதாவது கார்ல பிரச்சனை, அதாவது அவங்க அப்பாவுடைய கார்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேரேஜுக்கு எடுத்துட்டு வந்து காரை சரி பண்றதுக்காக வரான். அங்க வந்துட்டு நம்ம மாஸ் பொண்ணுடைய அப்பா காரை நான் சரி பண்றேன்னு சொல்ல ஆனா இந்த மேனேஜர் வேணும்னே ஹீரோவை சண்டை இழுக்கணும்ன்றதுக்காக இல்ல ஹீரோ கூப்பிடுங்க அவன் தான் வந்து சரி பண்ணணும்னு சொல்றான். ஹீரோவுமே இதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு சரி ஓகேடா வாடா நானே சரி பண்றேன்னு சொல்லிட்டு சரி பண்ணலான்னு போவேன். டே இதுக்கு முன்னாடி நீ கார்லாம் பார்த்தது இல்ல, ஒழுங்கா காரை சரி பண்ண, இல்லன்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளவுதான் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஓவரா மொக்க பண்ண ஹீரோ கடுப்பாயிடுனா, ஏடா ஒரு டப்பா காரை வச்சுக்கிட்டு ஓவரா சீன் போடுறியாடா நீன்னு சொல்ல எதுடா டப்பா காருன்னு சொல்ற, இங்க பாரு ஒழுங்கா ஹீரோயின் பின்னாடி சுத்துறத நிப்பாட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் ஹீரோவை மிரட்டுறான் பாருங்க. ஹீரோ கடுப்பாயி இங்க பாருடா வாடா ஒத்தை கொத்த சண்டை போட்டுக்கலாம்னு சொல்ல ஒத்தை கொத்த என்னடா நான் என் கேங்க கூட்டிட்டு வரேன், நீ உன்னோட கேங்க கூட்டிட்டு வா, நம்ம ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கலாம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான்டா ஹீரோயின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட பெட் கட்ட நம்ம ஹீரோவும் ஓகேடா உன் கூட நான் சண்டைக்கு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயி சொல்ல அங்க இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் வாங்குறதுக்காக கையில டூல்ஸ் எல்லாம் எடுக்க இதை பார்த்துட்டு மேனேஜர் உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறான். இப்ப அந்த இடத்துக்கு ஆஃபாங்க, அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு சாப்பிட போலான்னு போவ ஆஃபாங்க கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த மேனேஜர் எங்க எல்லாருமே செத்துட்டு மட்டம் தட்டுறான், நீ ஹீரோயின் வந்துட்டு லைக் பண்றதுனால தான் மேனேஜர் கூட சண்டை போடுறோம்னு நினைச்சோம், ஆனா நீ அந்த மேனேஜர் கூட இப்ப சண்டைக்கு ஒத்தை கொத்த கூப்பிட்டதுனால எங்களுடைய சப்போர்ட்லாம் உனக்கு தான் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண, இதுல நம்ம மாஸ் பொண்ணும் வேற அவ சமைச்ச சாப்பாடை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே ஓட ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாஸ் பொண்ணு சாப்பாடு கொடுத்துட்டு போனா இல்லையா அதை வாங்கி நம்ம ஹீரோ செங்கு கிட்ட கொடுத்துறான். ஏன்னா செங்குக்கு மாஸ் பொண்ணு மேல ஒரு கண்ணு, அவ சமைச்ச சாப்பாடு நீயே சாப்பிடுறான்னு சொல்ல செங்குக்கு செம ஹாப்பியாகி ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை வாங்கிட்டு சிரிச்சிட்டு இருக்க. இப்ப இந்த மேனேஜர் பைப்ல என்ன பண்ணா, அந்த டைரக்டர் ஒருத்தன் வந்தான் தெரியுமா, அந்த பொண்ணை வந்துட்டு புள்ளி பண்ண தெரியுமா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவன் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். நீங்க எனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை நீங்க வந்துட்டு புள்ளி பண்ணீங்கன்னு சொல்றீங்கல்ல, அதோடைய வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தையே நான் மறைக்கிற மாதிரி கம்பெனில வேற ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்ல உடனே இந்த டைரக்டர் ஹீரோடைய அண்ணன் கிட்ட போயிட்டு ஹீரோ இந்த மாதிரி சண்டைக்கு வரேன்னு சொல்றான், ஒத்தை கொத்த கேங் வர மாதிரி உன்ன மாதிரி உன் தம்பி மாறணுமா என்ன, நீ தான் வந்துட்டு இந்த மாதிரி கேங் லீடரா மாதிரி இந்த மாதிரி எதுவுமே வேலைக்கு உதவாதவனா வந்துட்டு ஒரு ரவுடி பையனா சுத்திட்டு இருக்க, உன் தம்பி அந்த மாதிரி மாறணுமா, உன் தம்பி கிட்ட போயிட்டு இந்த சண்டை எல்லாம் வேணான்றதை போய் சொல்லுடா போடான்னு சொல்லிட்டு ஹீரோடைய அண்ணன் கிட்ட நம்ம டைரக்டர் சொல்லிடுறாரு. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சோ யாரெல்லாம் சண்டைக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு கேங்க சேர்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ, அதுக்கான எல்லா வேலையுமே நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோடைய அண்ணன் வரான். சோ இப்ப ஹீரோடைய அண்ணன் வந்து சண்டெல்லாம் வேணான்னு சொல்லுவான்னு பார்த்தா டே தம்பி என்னடா மேனேஜர் கூட ஒத்தை கொத்த கேங் வார ஏதோ சொல்லியிருக்கியாமே, பரவாயில்லடா என்னோட மொத்த சப்போர்ட்டும் உனக்காக தான், என் ஆட்கள்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா, எத்தனை பேரும் வேணாலும் நீ எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அண்ணன் மாசா கூட்டிட்டு வந்திருக்கான். ஏன்னா ஹீரோடைய அண்ணனுக்கும் மேனேஜரை பிடிக்காது இல்லையா. சோ இப்ப ஹீரோ வந்துட்டு கேரேஜ்ல வண்டி ரெடி பண்ணதுனால ஹீரோயின் அந்த வண்டி எடுத்துட்டு போலாம், அதாவது சிஇஓ கிட்ட எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட சண்டைனாலதான் வந்துட்டு இந்த விஷயத்த சரி பண்ணுமா என்ன, நான் என்ன வந்துட்டு திங்ஸா, நான் என்ன பொருளா, சண்டை போட்டு உனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு அந்த பொருளை பிரிச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல, சண்டை போடாதன்னு சொல்ல ஹீரோ நானா சண்டை கூப்பிட்டேன், அவன் தான் என்ன சண்டை கூப்பிட்டான், அதனால நான் சண்டை போடுவேன்னு சொல்ல ஹீரோயின் செமையா கோவப்பட்டு இங்க பாரு நான் ஒன்னும் திங்ஸ் கிடையாது, என் மனசை ஜெயிக்கிறதுக்காக சண்டை போடாமலே எது வேணாலும் பண்ணலாம், அதனால தேவையில்லாம நீ சண்டை போட்டேன்னு வச்சுக்கோ நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்ல ஹீரோ உடனே என்னப்பா அவனும் தானப்பா சண்டை போடுறேன்னு சொன்னான்னு சொல்ல இதுக்கு மேல வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோவை காரை விட்டு கீழே இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோனுக்கு சரியா கார் ஓட்ட தெரியாது போல இருக்கு. புது காரை எடுத்துட்டு வந்த நம்ம ஹீரோயின் அங்கங்க இடிச்சு காரையே உடைச்சு கொண்டாந்து சிஇஓ கிட்ட கொடுக்க சிஇஓ கடுப்பாயிச்சாப்ல. மறுபடியும் நம்ம ஹீரோயினை டீ ப்ரமோட் பண்ணி மறுபடியும் பிளாய்லர் ரூமுக்கு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கடுப்பாயி டீ ப்ரமோஷன் பண்ணி விட்டுட ஹீரோயினுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. தான் பண்ண தப்புக்காக மறுபடியும் பிராய்லர் ரூமுக்கே போயிடலான்னு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சோ இப்போ வந்துட்டு கேங் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. அதாவது கம்பெனிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஓரமா வார வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்பிச்சு விடுறான் நம்ம ஹீரோக்கு.
ஹீரோவுக்கு. ஹீரோவுமே வந்து பாத்தீங்கன்னா கேங் வாருக்காக செம்மையா ரெடி ஆயிட்டு இருக்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ரியா ஓடி வந்து, டே அந்த மேனேஜர் சரியான ஆளுடா, இந்த மாதிரி கம்பெனிக்குள்ள சண்டை நடக்க போது வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் போலீஸ்க்கு கால் பண்ணி கூப்பிட்டுருக்காண்டா அப்படின்னு சொல்ல ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அட பாவி, இவன் சண்டையில ஜெயிக்க முடியாதுன்னா போலீஸ்ல நம்ம மாட்டி விடணும்னு நினைக்கிறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே அவனுடைய வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அப்ப நம்ம சண்டை வேற இடத்துல வச்சுக்கலாம்னு சொல்ல, அப்பதான் ரியா இன்னொரு விஷயத்த சொல்றா. ஹீரோயினை பிராய்லர் ரூமுக்கே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீ அதாவது சிஇஓ பையன் கூட சண்டை போடுறது இந்த கம்பெனி முழுக்க பரவிடுச்சு இல்லையா, அதனால சிஇஓ காதுல இந்த விஷயம் போயிருக்கும். அதனால ஹீரோயினை மறுபடியும் டீ ப்ரோமோட் பண்ணி பிராய்லர் ரூமுக்கே அனுப்பிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. சோ இப்ப நம்ம ஹீரோ குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பிராய்லர் ரூம்ல போய் பார்த்தா அங்க மறுபடியும் இந்த ஆஃபாங் என்ன பண்ணா, ஹீரோயினை கிண்டல் பண்ணிக்கிட்டே ஹீரோயினை செமையா வேலை வாங்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. பட் இருந்தாலும் வந்துட்டு இப்ப ஹீரோயின் டீ ப்ரோமோட் ஆயிருக்கிறதுக்கு காரணம் நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப நைட்டு ஃபுல்லா உட்காந்து நம்ம ஹீரோ யோசிக்கிறான், சண்டை போடலாமா வேணாமா, சண்டை போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவன் லாஸ்டா ஒரு முடிவுக்கு நம்ம ஹீரோ வந்து சண்டை போடலான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கூட அவனுடைய டீம்மேட்ஸ் பிளஸ் அவங்க கப்பல்ல வேலை பார்க்கறவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போவேன். இன்னொரு பக்கம் இந்த மேனேஜர் அவனுமே வந்துட்டு யாரோ கோட்டு புடிச்சு விட்டு போட்டவங்க எல்லாத்தையுமே ஒரு 10-15 பேர் அவனையுமே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான், என்னோட பர்சனல் வேலைன்றதுனால நானுமே நீயுமே தனியா வந்துட்டு சண்டை போட்டுக்கலாம். நான் கூப்பிடுற வரைக்குமே என்னோட டீம்ல இருந்து யாருமே வரமாட்டாங்க சண்டை போடுறதுக்கு. இது கேங் வர வேணாம், ஒத்தை கொத்த சண்டை போடலான்னு ஹீரோ மேனேஜர் கிட்ட சொல்ல, இங்க கம்பெனியில இருக்க லேடிஸ்ங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி சண்டை நடக்குது சீக்கிரமா வாங்கன்னு ஒரு லேடி கூட்டு போவ. ஹீரோயினுமே இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. மேனேஜர் என்ன பண்ணா, ஓகேடா ஒத்தை கொத்து தானே சண்டை போட்டுக்கலாம்டா, என் ஆட்களும் யாரும் வரமாட்டாங்க உன் ஆட்களும் வரமாட்டாங்க, வாடா சண்டைக்குன்னு வர. ஹீரோ ஒரே ஒரு அடிதான் இந்த வந்துட்டு மேனேஜரை, அவ்வளவுதான் மேனேஜருடைய வந்துட்டு கண்ணாடி எல்லாம் கீழே விழுந்து அப்படியே வாயில இருந்து ரத்தம் கொட்டிட்டு இருக்குது. ஆனா வந்துட்டு இவன் பாக்கிறதுக்கு எவ்வளவு அமைதியா இருந்தான். ஹீரோ ஒரு அடி அடிச்சோடனே இவன் ஜாம்பி மாதிரி மாறிடுறான். கத்துன்னு கத்தி நம்ம ஹீரோ போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோடைய ஆட்கள்லாம் செம்மையா வந்துட்டு பயந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வேணும் தான் நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா பேச மாட்டேன்னு, அதுக்காக தான் இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோயினுமே வந்துடுறாங்க. வந்து ஹீரோயின் அந்த சண்டையை ஸ்டாப் பண்ண ஹீரோவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரத்தம் எல்லாம் கொட்டிட்டு இருக்குது. அப்ப இந்த மேனேஜர் போட்டு ஓவரா மறுபடியும் அடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம மாஸ் பொண்ணுடைய அப்பா வந்து, யோ போதும் யா ஸ்டாப் பண்ணியா, என்னையா நீ மேனேஜர் மாதிரியே நடந்துக்க மாட்டேன், இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்ல ஹீரோக்கு மயக்கமே வந்துடுது. சோ இப்ப நம்ம ஹீரோயின் உடனே நம்ம ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ற சோ கம்பெனிக்கு கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா ஹீரோக்கு செம்மையா ப்ளீட் ஆயிட்டு இருக்குது. பார்த்தா அதுக்கு ஹீரோ மயக்கத்துல கூட ஹீரோயினை புள்ளி பண்ணாதீங்கடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா எழுதிட்டு இருக்க. டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான் பாருங்க. ஹீரோக்கு அதிகமா ப்ளீட் ஆகிறதுனால ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற நிலைமை. ஆக்சுவலி என்னதான் நம்ம ஹீரோ சண்டையில தோத்து இருந்தாலும் ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா சண்டையில தோத்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஜெயிச்சிட்டா மனசை. இந்த மாதிரி இந்த எபிசோட காமிச்சு இதோட ஸ்டாப் பண்றாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல நடக்க அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.